இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, வணக்க மாதத்தின் 25ஆம் நாளாகிய இன்று அன்னை மரியாள் தெய்வ குழந்தையை தாங்கிய கருவறையை தியானித்து அவர் வழியாக அருளை பெற வேண்டுகிறோம். அன்னை மரியாளுடைய பயணம் கீழ்ப்படிதலின் பயணம். அகஸ்டஸ் சீசரின் கட்டளையும் கடவுளின் திட்டமும் லூக்கா நற்செய்தியிலே நாம் படிக்கிறோம். அங்கே சூழல் என்ன? சீசர் அகஸ்டஸ் மக்கள் தொகை கணக்கெடுக்க இதற்கு உத்தரவிடுகிறார். மரியா 9 மாத கர்ப்பிணி. நாசரேத்திலிருந்து பெத்லகேம் வரை சுமார் 150 கிலோமீட்டர் பயணம். பக்கத்தை விட்டு நடப்பதற்கு என்று பயப்படுகிறோமே. அன்னை மரியாள் 150 கிலோமீட்டர். மரியாவின் கீழ்ப்படிதல் அரசாங்க கட்டளைக்கு கீழ்ப்படிந்து மரியா பயணம் செய்கிறார். ஆனால் அந்த உலக கட்டளைக்குள்ளே கடவுளின் வாக்கு தத்துவம் பெத்லகேமில் மெசியா பிறப்பார் என்பது நிறைவேறுகிறது. இந்த தியான கருத்தை நாம் அதிகமாக தியானிக்கிற போது மனித அதிகாரங்களுக்கும் இறைவனுக்கும் இடையிலான அந்த நுட்பமான தொடர்பை நாம் புரிந்து கொள்ள முடியும். இதை நாம் 4 நிலைகளில் பார்க்கலாம். ஒன்று, சீசரின் முத்திரை, சிம்மாசனத்தில் பின்னே இருக்கும் இறைக்கம். அகஸ்டஸ் சீசர் பிறப்பித்த கட்டளை ஒரு சாதாரண அரசாங்க ஆணை. ஆனால் அந்த ஆணையே மரியாளை பெத்லகேமுக்கு கொண்டு செல்லும் தெய்வீக வாகனமாக மாறியது. மீகா 5:2 எப்ராத்தா எனப்படும் பெத்லகேமே, இஸ்ராயேல் ஆளப்போகிறவரிடமிருந்தே புறப்படுவார் என்று 700 ஆண்டுகளுக்கு முன்பே இறைவாக்கு உரைக்கப்பட்டது. மரியா நாசரேத்தில் இருந்தால் இந்த வாக்கு தத்துவம் நிறைவேறாது. எனவே ஒரு புறஜாதி அரசனின் சீசர் மனதை இறைவன் தூண்டி மரியாவை பெத்லகேமுக்கு வரவழைக்கிறார். இங்கே வரலாறு வாக்கு தத்துவம் நிறைவேறுவதை பார்க்கிறோம். உலகம் தன் அதிகாரத்தை காட்டும் போது கடவுள் திட்டத்தை நிறைவேற்றுகிறார். சீசர் தன்னை ஒரு கடவுள் என்று நினைத்து ஆணை பிறப்பித்தார். ஆனால் அதே ஆணை உண்மையான கடவுளை பிறப்பதற்கு வழிவகுக்கிறது. இன்று நம் வாழ்வில் அரசாங்க விதிகள், வேலை மாற்றங்கள் அல்லது எதிர்பாராத இடமாற்றங்கள் வரும்போது நாம் புலம்புகிறோம். ஆனால் அந்த உலக கட்டளைகளுக்குள்ளும் கடவுள் உங்களுக்குள் பெத்லகேமை ஆசீர்வாதத்தை ஒளித்து வைத்திருப்பார். இரண்டாவது, உடன்படிக்கை பேழை நகரும் ஆலயமாக இருக்கும். பழைய ஏற்பாட்டு கடவுளின் முன்னிலையை குறிக்கும் பேழை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சுமந்து செல்லப்பட்டது. லூக்கா நற்செய்தி 2:1-5 வந்த பேழையாக அன்னை மரியாள் மாறுகிறார். இது ஒரு புனித பயணம். மரியா பெத்லகேமுக்கு சென்று வெறும் மக்கள் தொகை கணக்கெடுப்பதற்காக அல்ல, அது உலகிற்கு மீட்பை கொண்டு செல்லும் ஒரு நற்கருணை பவனி என்று சொல்லலாம். அன்னை மரியாள் வெற்று பாத்திரமாக தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். மரியா தன்னை வெற்று பாத்திரமாக ஒப்படைத்ததால் சீசரின் கட்டளை அவருக்கு ஒரு சுமையாக தெரியவில்லை. ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவர் பார்த்துக் கொள்வார் என்ற அந்த பேரமைதி அவரிடம் இருந்தது. கலங்கரை விளக்கமான அன்னை மரியா. இருண்ட காலகட்டத்தில் ரோம அரசாங்கத்தின் அடக்குமுறை நடுவே மரியா ஒரு மெல்லிய ஒளியாக இயேசுவை சுமந்தவராக நகர்ந்து கொண்டிருக்கிறார். மூன்றாவது, தற்கால வாழ்வியலோடு ஒரு நகைச்சுவை ஒப்பிட பார்த்தோம் என்றால், நம்மிடம் ஒரு அதிகாரி வந்து நாளைக்கு நீ ஊருக்கு போகணும் என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம்? சார், எனக்கு பிபி இருக்கு, சுகர் இருக்கு, லீவ் வேணும் என்று 1000 காரணங்கள் சொல்லுவோம். ஒருவர் கேட்டார், மரியா நினைத்திருந்தால் சீசரிடம் மெடிக்கல் சர்டிபிகேட் கொடுத்திருக்கலாமே. மரியா சாக்குப்போக்கு சொல்லவில்லை. தெய்வ குழந்தையை சுமப்பவர்களுக்கு தெரியும் எல்லா பயணங்களும் கடவுளால் தீர்மானிக்கப்பட்டவை என்று. இன்று நாம் ஒரு வாடகை வீடு கிடைக்காமல் அலைவதும், வேலைக்காக புடையமென்று செல்வதும் கூட கடவுளின் திட்டமாக இருக்கலாம். நீங்கள் எங்கே சென்றாலும் இயேசுவை உங்கள் இதயத்தில் சுமந்து சென்றால் அந்த இடம் ஒரு பெத்லகேமாக மாறும். மே 25ஆம் நாளாய் இன்று பொறுமையின் சிகரம் அன்னை மரியாளை நாம் வாழ்வாக்குவோம். அன்னையின் பொறுமை அரசாங்க கட்டளை மரியாவுக்கு ஒரு நெருக்கடி போல தெரிந்திருக்கலாம். ஆனால் அதுவே அவரை பெத்லகேமின் விண்மீனாக மாற்றியது. உங்கள் வாழ்விலும் சில கட்டாயமான மாற்றங்கள் வரும்போது கலங்காதீர்கள். எனக்கு அடிக்கடி எப்படிப்பட்ட மாற்றங்கள் வாழ்க்கையிலே வந்திருக்கிறது. டிரான்ஸ்பர் என்கிற முறையில் அந்த புயலுக்கு பின்னால் ஒரு கலங்கரை விளக்கம் இருக்கிற அந்த போராட்டத்திற்குள்ளே ஒரு தெய்வ குழந்தை பிறக்கிறது. மரியா வெறும் ஒரு தாய் அல்ல, அவர் உடன்படிக்கையின் பேழை. பழைய ஏற்பாட்டில் பேழைக்கு கடவுளின் கட்டளை வந்ததன. புதிய ஏற்பாட்டில் மரியா என்னும் பேழைக்கு வார்த்தையான கடவுளே இருக்கிறார். இன்று ஒரு பெண் 9 மாத கர்ப்பிணியாக இருந்தால் அவர் எவ்வளவு கவனமாக பார்த்துக் கொள்வோம். ஏசிக்கார், வெண்மையான மெத்தை என வசதிகள் செய்வோம். ஆனால் மரியா ஒரு கழுதையின் மேல் அமர்ந்து கரடுமுரடான பாதையில் செல்கிறார். ஒருவர் கேட்டார், ஏன் அந்தோனியார் அப்ப பிறக்கலையா? ஒரு கார் அரேஞ்ச் பண்ணி தந்திருக்க மாட்டாரா? இதெல்லாம் நகைச்சுவை.
கடவுளின் மகன் பிறக்கப் போகிறார் என்பதற்காக வானத்திலிருந்து ஹெலிகாப்டர் வரவில்லை. மரியா எல்லா சிரமங்களையும் ஏற்றுக்கொள்கிறார். இன்று நாம் ஒரு சின்ன தலைவலி வந்தால் கூட ஜெபிக்க மறுக்கிறோம், சாக்குப்போக்கு சொல்லுகிறோம். மரியாவை போல சிரமத்திலும் கடமை தவறாமல் இருப்பதே உண்மையான பக்தி. அன்னை மரியாவின் கடமை உணர்வு மற்றும் சிரமங்களை ஏற்கும் பக்குவம் ஆகியவற்றை இன்று நாம் எதிர்கொள்ளும் சின்ன சின்ன சவால்களோடு நாம் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு மிகவும் முக்கியமானது. ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எதிர்பார்க்காத அன்னை. இன்று நாம் ஒரு சிறு உதவி பெற்றாலோ அல்லது ஒரு பொறுப்பு வந்தாலோ உடனே நமக்கு சில சலுகைகள், பிரிவிலேஜ் வேண்டும் என எதிர்பார்க்கிறோம். ஆனால் மரியா இறைவனின் தாய் என்ற உன்னத நிலையை பெற்றும் ஒரு சலுகையும் கோரவில்லை. வானதூதர் வந்து சொன்னபோது மரியாவுக்கு இருந்த அந்த பரவசம் பெத்லகேம் பயணத்தில் ஒரு சொகுசு பயணமாக மாறவில்லை. தெய்வ குழந்தையை சுமப்பவருக்கு கூட தார்மீக சிரமங்கள், இந்த பிசிக்கல் ஸ்ட்ரகிள்ஸ் உண்டு என்பதை மரியா உலகுக்கு இன்றும் காட்டுகிறார். அடுத்து கடமை versus சுகம். அரசாங்க கணக்கெடுப்புக்கு போவது ஒரு குடிமகன் கடமை. நான் கற்பனை, நான் இறைவனின் தாய், எனக்கு விதிவிலக்கு கொடுங்கள் என்று மரியா மனு போடவில்லை. தன் உடல் நலத்தை விட நாட்டின் சட்டத்திற்கும் இறைவனின் திட்டத்திற்கும் கீழ்ப்படிவதை உண்மையான பக்தி என்பதை தெரிவித்தார். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தலைவலிக்கு தடைபட பக்தி. இன்று நம்முடைய பக்தி எப்படி இருக்கிறது தெரியுமா? ஒரு ஏசி அறை போன்று. சிறிய அவசரியம் ஏற்பட்டாலும் அந்த அறைக்குள் இருக்க பிடிக்காது. சிறு தடைகளும் பெரும் புலம்புலும் நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். ஒரு தலைவலி, ஒரு சிறு காய்ச்சல் அல்லது பஸ்ஸில் இடம் கிடைக்கவில்லை என்றால் உடனே நாம் கடவுளை திட்ட ஆரம்பிக்கிறோம். நான் எவ்வளவு ஜெபிக்கிறேன், எனக்கு ஏன் இந்த துன்பம் என்று ஆண்டவரிடம் கட்டளையிடுகிறோம். மரியா 150 கிலோமீட்டர் பயணம் செய்த போது அவருக்கு கால் வலித்திருக்காதா, முதுகு வலித்திருக்காதா? ஆனால் அந்த புயல் போன்ற வழியிலும் அவர் தன் விசுவாச விளக்கை அணையாம வைத்திருந்தார். பக்தி என்பது ஆசீர்வாதங்களை பெறுவதற்கான ஏஜென்சி அல்ல. பக்தி என்பது ஆசீர்வாதங்களை பெறுவதற்கான ஏஜென்சி அல்ல. அது துன்பங்களுக்கு நடுவிலும் கடவுளின் கரத்தை பிடித்துக் கொண்டு நடக்கும் மன வலிமை. நம்முடைய பழக்கம் இருக்கிற ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி கிளம்பும்போது லேசாக மழை பெய்தால் போதும், ஆண்டவரை நீங்களே மழையை அனுப்புறீங்க, அப்போ நான் வீட்டிலே இருந்து ஜெபிக்கணும்னு நீங்க விரும்புறீங்கன்னு நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தூங்க போய் விடுவோம். ஆனா மரியாவின் மனநிலை எப்படி? ஒருவர் சொன்னார், அம்மா அந்த காலத்தில் ஹெலிகாப்டர் இல்ல, அதான் மரியா நடந்து போனாங்க. பக்கத்துல பெரியவர் சொன்னார், தம்பி அன்னைக்கு ஹெலிகாப்டர் இல்லாம இருக்கலாம், ஆனா கடவுளுக்கு தன் மகனை ஒரு நிமிஷத்துல பெத்லகேம்ல கொண்டு போய் சேர்க்குது, இறக்க தெரியாதா? மரியாவுக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கவே கடவுள் அந்த பயணத்தை நடத்தினார் என்று. கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, தாளமான செய்தி என்ன? மரியா தன் உடலை உயிருள்ள வழியாக ஒப்படைக்கிறார், வெற்று பாத்திரமாக. அதாவது கஷ்டங்களை பற்றி சிந்திக்காமல் தான் சுமக்கும் குழந்தையை பற்றி மட்டுமே சிந்திக்கிறார். நீங்கள் ஒரு வேளையில் இருக்கும்போது, ஆழ்ந்த வாடகை வீடு தேடும் போது சிரமங்களை கண்டு சோர்வடைகிறார். சிரமங்கள் உங்கள் விசுவாசத்தை சோதிக்கும். அந்தோனியார் எப்படி தன் நாவால் இறைவார்த்தையை பொதித்தாரோ, மரியா தன் வாழ்க்கையால் இறைவார்த்தையை வாழ்ந்து காட்டினார். உண்மையான பக்தி என்பது மெழுகுவர்த்தி ஏற்றி அழுது கொண்டிருப்பது மட்டுமல்ல, மரியாளை போல பொறுப்போடும் கடமை உணர்வோடும் தம் சிலுவைகளை சுமந்து நடப்பதோ. நீங்கள் ஒரு நாடோடி போல அலைந்தாலும் உங்கள் கடமைகள் உறுதியாக இருந்தால் நீங்கள் செல்லும் பாதையெல்லாம் ஒரு பெத்லகேமா மாறும். இந்த நாளில் நம் அன்னை மரியாளுடைய அந்த குணநலன்களை மே மாதத்தின் வடக்கு மாதத்தின் குணநலன்களை தியானிப்போம். என் வணக்கம் என்பது வசந்த காலம் என்பதை மீண்டும் மீண்டும் நாம் உணர்த்தி கொண்டிருக்கிறோம். அது நம் வாழ்வில் அருள் என்னும் வசந்தத்தை கொண்டு வருகிறது. நமக்குள் மரியா எப்படி இயேசுவை பெற்றெடுத்தாரோ, நாமும் நமச்செயல் வழியாக இயேசுவை உலகு காட்ட வேண்டும். பெத்லகேம் சத்திரத்தில் இடமில்லை என்றார்கள், அங்கே இடமில்லை என்றார்கள். ஒரு பக்தர் சொன்ன, அம்மா எனக்கு சத்திரத்தில் இடமில்லைன்னு சொன்னதுனாலதான் மாட்டுத் தொழுவத்தில் இயேசு பிறந்தார், இப்ப என் வீட்டுல இடம் இருக்கு, இயேசு வரமாட்டாரா என்று கேட்கிறார். பக்கத்துல இருந்து சொன்னாராம், உன் வீட்டுல இடம் இருக்கு, ஆனா உன் மனசுல ஈகோ கோபம் அப்படின்னு ஏகப்பட்ட வாடகை தரகர்கள் இருக்கிறாங்களே, இயேசு அங்கே வந்து எப்படி தங்குவார்? நம்ம வீட்டுல இடம் இருக்கலாம், ஆனா நம்ம உள்ளத்துல ஈகோ, கோபம், பொறாமை இவையெல்லாம் வாடகை தரகர்களாக இருக்கிற போது எப்படி இயேசு நம் இதயத்தில் தங்குவார்? நம் இதயத்தை சுத்தப்படுத்தினால் மட்டுமே அந்த இயேசு பிறப்பார். கலங்கரை விளக்கத்தை போல பெத்லகேம் பயணத்துக்கு மரியா வழிகாட்டியது விண்மீன். நமக்கு வழிகாட்டும் கலங்கரை விளக்கம் மரியா. நாடோடியாக எகிப்திற்கு ஓடியவர் பெத்லகேம் அகதியாக நின்றார். இவருக்கு தெரியாத கஷ்டம் இல்லை. அவர் தெய்வீக குழந்தையை பெற்றெடுத்தார். நாமோ தெய்வீக குழந்தையை இதயத்தில் சுமந்து செல்லும் நடமாடும் ஆலயங்களாக மாற வேண்டும்.
இறுதியாக லூக்கா நற்செய்தி 2:1-5 நாம் காண்பது ஒரு சாதாரண பயணம் அல்ல, அது மனித வரலாற்றையே மாற்றிய பயணம். தெய்வ குழந்தையை பெற்றெடுத்த அன்னை மரியா நம்முடைய எல்லா போராட்டங்களிலும் உடன் இருக்கிறார். நம் நாடோடியாக அலைந்தாலும், வாடகை வீடு என்று தவித்தாலும், வேலை என்று அலைந்தாலும், பெத்லகேம் பயணத்தின் வழி அறிந்த அன்னை நமக்காக பரிந்து பேசுகிறார். அன்னையே, பெத்லகேம் பயணத்தினை காட்டிய விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் இதயங்களில் தெய்வ குழந்தை இயேசு பிறக்க அருள்தாரும் என்று ஜெபிப்போம். மரியே வாழ்க, அருளறிந்த மரியே வாழ்க.